தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்திருந்தார். இவரை மேடையில் புகழாரம் சூட்டி திவ்யா சத்யராஜ் பேசியிருப்பது நடிகைகள் விஷயத்தை மீண்டும் சீண்டி இருப்பதாக அறிவாலய வட்டாரத்திலிருந்து மெசேஜ் சென்றுள்ளதாம். நடிகர் சத்யராஜ் தீக்க வழியில் திராவிட கொள்கையை பேசிக்கொண்டு இந்துக்களை இழிவுபடுத்திக் கொண்டும் சமூக போராளியாகவும் வலம் வருகிறார். இந்நிலையில் தனது மகளை திமுகவில் இணைத்து கொங்குவில் ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கலாம் என நினைத்த நிலையில் தற்போது விஷயம் தலைகீழாக திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. நடிகர் சத்யராஜின் மகளான திவ்யா சத்யராஜ் அண்மையில் திமுகவில் இணைந்தார். இதனையடுத்து திமுகவில் அவருக்கு உடனே கட்சி பதவி வழங்கப்பட்டது. சென்னையில் நேற்று நடைபெற்ற திமுக கூட்டத்தில் திவ்யா சத்யராஜ் பேசியதாவது: தந்தை பெரியாரின் வரலாறும் திமுகவின் வரலாறும் அண்ணா கருணாநிதியின் வரலாறுகளும் நான் கல்லூரி நாட்களில் படித்திருக்கிறேன். அதை எழுதி வைத்து இன்று பேசிவிடலாம் என நினைத்தேன். ஆனால் மனதில் உள்ளதைத்தான் இன்று பேசப் போகிறேன். கல்லூரியில் என்னிடம் கேட்டபோது நான் கருணாநிதியின் ரசிகை என பெருமையாக சொன்னேன். ஒரு பெண்ணாக இன்று நான் மேடையில் பேசுவதற்கு காரணம் கருணாநிதிதான். அப்பா காசில் வாழாமல் சுயமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற தைரியம் தந்ததும் கருணாநிதிதான். சங்கிலிகளை உடைத்துவிட்டு கனவுகள் பின்னால் ஓட வேண்டும் என்கிற தைரியம் வந்ததற்கும் கருணாநிதியே காரணம். திமுகவின் வரலாற்றை அனைவரும் படிக்க வேண்டும். அந்த வரலாற்றை படித்தால்தான் வாழ்க்கை, வெற்றி, தோல்வி, தியாகம், மனிதநேயம் பற்றி தெரிந்து கொள்ள முடியும். எனக்கு என்னை பற்றிய புரிதல் வருவதற்கு திமுகவின் வரலாறுதான் காரணம். ஏசி கேராவனில் சொகுசு விமானத்தில் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போற போலி அரசியல்வாதி கிடையாது உதயநிதி ஸ்டாலின். கடினமாக உழைக்கும் நாயகன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற கோட்பாடுகளின் மீது நம்பிக்கை கொண்டவர். மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் நமக்காக இறங்கி வேலை செய்கிறவர். பாஜக அரசிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்த மாமன்னன். அவரை எதிர்த்து யார் எங்க நின்றாலும் டெபாசிட் பறிபோய்விடும். உதயநிதி ஸ்டாலின் யாராலும் வெல்ல முடியாத நாயகன் என உதயநிதியை புகழாரம் சூட்டி பேசியிருக்கிறார். இந்நிலையில் திவ்யாவின் இந்த பேச்சு திமுகவினரிடம் கைத்தட்டல்கள் பெற்றிருந்தாலும் பொதுவெளியில் விமர்சனத்தையே பெற்று வருகின்றது. விஜயை அட்டாக் செய்ய ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையை சீண்டுகிறார்? அப்போது சினிமா நடிகைக்காக பால்டாயில் குடித்ததும் கார் ரேஸ் விட்டதும் உங்களுக்கு தெரியாதா என்றும், அப்பாவுக்கு தப்பாத மகளாக நீங்கள் பேசுகிறீர்கள். உங்களின் பேச்சு லேடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல் உள்ளது என இணையவாசிகள் பதில் கொடுத்து வருகின்றனர். இதனால் அறிவாலயத்திலிருந்து திவ்யாவுக்கு மெசேஜ் சென்றுள்ளதாம். அதில் இனி மேடையில் பேசுகையில் கவனம் தேவை என்றும், மேடையில் எப்படி பேச வேண்டும் என கற்றுக்கொண்டு பேசத் தொடங்குங்கள் என அறிவுறுத்தல் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது.